ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டெர்ம் 3ல உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். அதாவது ஃபிராக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்ன்ற பிரீஃபா சொல்லிடுறேன். போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 5த் சாப்டர் ஃப்ரம் டெர்ம் 3 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் நான் எல்லா வீடியோவும் போட்டேன். ஸோ அதை வேணா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துடுறேன். ஸோ ஃபிராக்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா டு ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ்னா டினாமினேட்டர் வேற வேற இருந்துச்சுன்னா அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. டினாமினேட்டர் ஒன்னு இருந்துச்சுன்னா லைக் ஃபிராக்ஷன்ஸ், டினாமினேட்டர் வேற வேற இருந்துச்சுன்னா அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட். டினாமினேட்டர்னா நான் சொல்றேன், ஒரு ஃபிராக்ஷன் இப்ப இப்படி இருக்கு, ஏ பை பின்னு இருக்குன்னா இதான் டினாமினேட்டர், பி தான் டினாமினேட்டர், ஏ தான் நியூமரேட்டர். இதான் நியூமரேட்டர். ஸோ மேல இருக்கிற போர்ஷன் தான் வந்து நியூமரேட்டர், கீழே இருக்கிற போர்ஷன் வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவீங்க. ஸோ ரெண்டு ஃபிராக்ஷன் ஏ பை பின்னு இருக்கு, இன்னொரு ஃபிராக்ஷன் வந்து ஏ பை சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் தான், ஏன்னா இது வேற வேற டினாமினேட்டர் இருக்கு பாத்தீங்களா, பியும் சியும் வேற வேற நம்பர். ஸோ தீஸ் டூ ஃபிராக்ஷன்ஸ் ஆர் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். லைக் ஃபிராக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 1/2 இருக்கு, இன்னொன்னு வந்து 3/2 இருக்கு. தீஸ் ஆர் லைக் ஃபிராக்ஷன்ஸ். ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் வேற வேற இருக்கு, இதுல டினாமினேட்டர் சேமா இருக்கு. இன்ஃபேக்ட் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ்க்கு நான் வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபிராக்ஷனாவே கொடுக்குறேன். நார்மலா இப்படி ஏ பை பி ஏ பை சின்னு கொடுக்கறதுக்கு பதிலா நான் நார்மல் நம்பர்ஸ் வச்சே கொடுக்குறேன். ஸோ 3/4 இருக்கு, 7/3 இருக்கு. தீஸ் ஆர் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். ஏன்னா டினாமினேட்டர் வேற வேற இருக்கு. நியூமரேட்டர் பத்தி கவலை இல்லை. டினாமினேட்டர் வேற வேற இருந்துச்சுன்னா அது அன்லைக் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். டினாமினேட்டர் ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா அது லைக் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். ஸோ பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட் போயிடுறேன். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் இம்ப்ராப்பர் அண்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் இம்ப்ராப்பர் அண்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ 3/1/4 இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், 3/2/3 இதுவும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், அப்புறம் 4 3/9 இதுவும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான். இது எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட பெருசா இருக்கும். அதுதான் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நியூமரேட்டர் வந்து எப்படி இருக்குன்னா 9 இருக்கும், 9/3 இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கிடையாது, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்ல வந்துடும். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ 9/3 இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். லெட்ஸ் சே 10/4 இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் தான், 11/5 இம்ப்ராப்பர் தான். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பேசிக்கா நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட பெருசா இருந்துச்சுன்னா அதை நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். அவ்வளவுதான். ஸோ இதை புரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நான் அடுத்த இதுக்கு போயிடுறேன். இப்போ அடுத்தது என்னன்னா டு டூ ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஸ்லோவா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இப்போ ரீகேப் கொடுத்துறேன். ஸோ பேசிக்கா இதுல ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபிராக்ஷன்ஸ்னா என்னன்னு நம்ம ரீகேப் பார்த்துடலாம். ஸோ எல்லாம் தேவையில்லாத அழிச்சிடுறேன். ஸோ தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடுறேன். ஓகே, கரெக்டாக அழிச்சிடுறேன். ஓகே, அவ்வளோதான். இது போதும் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆன் அன்பஸ் பர்த்டே ஃபங்க்ஷன் ஹிஸ் ஃபாதர் மதர் அண்ட் அங்கிள் ஹவ் பாட் 1 கேக் ஈச். ஸோ மொத்தம் 3 கேக் இருக்கு. அவங்க அப்பா ஒரு கேக் வாங்குறாரு, அவங்க அம்மா ஒரு கேக் வாங்குறாங்க, அவங்க அங்கிள் ஒரு கேக் வாங்குறாங்க. ஹவ் பாட் 1 கேக் ஈச் ஆஃப் ஈக்குவல் சைஸ். நம்ம அந்த சைஸ் வந்து 1 kgன்னு வச்சுக்கலாம். 1 கிலோ கேக்கு 3 பேர் வாங்குறாங்க. ஸோ மொத்தமா அவங்க கிட்ட 3 கிலோ கேக் இருக்கு. ஓகேவா. At the time of cutting a cake, 2 friends are present for the celebration. So கேக் கட்டிங் போது இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேர் தான் கேக் கட்டிங் போது இருந்தாங்க. He divided one of the cake into 2 equal pieces and gave the pieces to them. So ஒரு கேக் ஃபர்ஸ்ட் கேக் என்ன பண்றான்னா அவன் 2ஆ கட் பண்ணி ஆளுக்கு 1 கொடுத்துறான். ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இந்த பாதி இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கேக் இருக்கு, அதை 2ஆ கட் பண்ணி ஆளுக்கு பாதி கொடுத்துறான். ஸோ ஹாஃப் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் 1 கேக், யூ ஆர் டிவைடிங் இட் இன்டு 2 pieces. ஸோ ஒரு கேக் இருக்கு, அது மொத்தம் 2 பீஸஸா டிவைட் பண்றான். ஸோ அதுல ஒரு பீஸை தூக்கி இந்த பொண்ணு கொடுக்குறான், இன்னொரு பீஸ் இந்த பையனுக்கு கொடுத்துறான். ஸோ அதான் பேசிக்கா பண்றான். ஸோ இந்த ஒரு பீஸை நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, நம்பரா எப்படி சொல்லுவீங்க. ஸோ மொத்தம் 2 பீஸ் இருக்கு, அதுல ஒரு பீஸ் டோட்டலா ஒரு கேக்கை நீங்க 2ஆ கட் பண்றீங்க. ஸோ டோட்டலி யூ ஹேவ் 2 ஈக்குவல் பீசஸ், 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ வெளில எழுதுறானா இத ஒரு கேக் இருக்கு, இதை தேவையில்லாத அழிச்சிடறேன். மறுபடியும் இப்ப தேவையில்லாத அழிச்சிட்டு நான் என்ன பண்றேன்னா, நான் இதை கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்கா ஒரு கேக் இருக்கு, அதை நீங்க 2ஆ கட் பண்றீங்க. இது ஒரு பாதி, இது ஒரு பாதி. இதுல ஒரு பாதியை தூக்கி இந்த பொண்ணு கொடுக்குறீங்க, இன்னொரு பாதி இந்த பையனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இது நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, டோட்டலா யூ ஹேவ் 2 ஈக்குவல் பீசஸ், 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த 2 ஈக்குவல் பார்ட்ஸையும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா, ஆட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு எத்த என்டையர் கேக். ஸோ மொத்தம் 2 பார்ட் இருக்கு, அதுல நீங்க ஒரு பார்ட் ஒரு பொண்ணு கொடுக்குறீங்க, இன்னொரு பார்ட் இன்னொரு பையன் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஹாஃப் பிளஸ் ஹாஃப் சேர்த்தீங்கன்னா ஒரு என்டையர் கேக் வந்துடும், ஃபுல் கேக் வந்துடும். So each friend gets half of the entire cake, one half of the cake ன்னு சொல்லுவாங்க. இதுதான். So each one share. இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ இதுதான். இப்போ ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, still he took another. அப்புறம் என்னாச்சு, after some time 3 of his friends arrived. ஓகே, அதுக்கப்புறம் 3 பேர் வராங்க. ஸோ கேக் கட்டிங் போது அவங்க 3 பேர் இல்ல, அதுக்கப்புறம் 3 பேர் வராங்க. ஸோ அப்புறம் என்ன பண்றாங்க, இன்னொரு கேக், அவங்க அம்மா ஒரு கேக் வாங்குறாங்க, அவங்க அப்பா ஒரு கேக் வாங்குறாங்க, அவங்க மாமா ஒரு கேக் வாங்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவோட கேக் காலின்னு வச்சுக்கலாம். அவங்க அம்மாவோட கேக் இது, அவங்க அம்மாவோட கேக்கு.
மாமன் போட்டுக்கிறேன். இது அவங்க அப்பாவோட கேக், அப்பான்னு போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன பண்றாங்கன்னா மூணா கட் பண்றோம். ஸோ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இது மூணுத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ ஈச் ஃப்ரெண்ட் ரிசீவ்ஸ் 1/3 ஆஃப் த என்டையர் கேக். ஸோ மொத்தம் ஒரு கேக் இருக்கு. நான் ஒன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இல்ல இன்ஃபேக்ட் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கேக் இருக்கு, அதை மூணா கட் பண்ணி ஈக்குவலா கட் பண்ணி 3 ஈக்குவல் பீசஸா கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்குறோம். ஸோ ஈச் ஃப்ரெண்ட் கெட்ஸ் 1/3 ஆஃப் த என்டையர் கேக். மொத்தம் டோட்டலா 3 ஈக்குவல் பீசஸ் இருக்கு. அதுல ஒரு பீஸ் ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறான். அது மாதிரி 3 ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறான். ஸோ 1/3 + 1/3 + 1/3 = 1. ஸோ இந்த புரியாட்டி கூட இந்த அடிஷன் புரிய தேவையில்ல. ஆனா நீங்க என்ன பேசிக் லாஜிக் என்ன புரியணும்னா, ஒரு பெரிய கேக் இருக்கு, அதை நம்ம 3 ஈக்குவல் பீசஸா கட் பண்றோம். அதை கட் பண்ணிட்டு ஒரு பீஸ் ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறோம். அது மாதிரி 3 பேரும் கொடுக்குறோம். ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஈச் ஃப்ரெண்ட் கெட்ஸ் 1/3 ஆஃப் த கேக், 1/3 ஆஃப் த ஹோல் கேக், 1/3 ஆஃப் ஹோல் கேக், 1/3 ஆஃப் ஹோல் கேக். ஓகேவா? ஸோ இது செகண்ட் சினாரியோ இதான். அப்புறம் என்ன இருக்கு, என்னாச்சு? அப்புறம் அன்பு இருக்கான். அன்பு இதான் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அங்கிள். ஸோ ஒரே ஒரு கேக் தான் பாக்கி இருக்கு. இது 4 பீஸா கட் பண்றாங்க. இப்ப இவங்களுக்கு தான் இருக்கலே கம்மியா கிடைக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 கட் பண்ணாங்க ஃப்ரெண்ட். இதுக்கு இவங்க 2 பேருக்கு தான் இருக்கலே அதிகமா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 2 பேர் அட்டன் பண்ணாங்களா, அவங்களுக்கு தான் இருக்கலே அதிகமா கிடைக்குது. ஸோ 1 கிலோ கேக்கை நீங்க பாதியே கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 500 கிராம்ஸ் கிடைக்கும் இவங்க 2 பேருக்கும். 1 kgனா 1000 கிராம்ஸ் அர்த்தம். ஸோ ஈச் உங்க 2 பேருக்கும் 500 கிராம் கிடைக்குது. இவங்க 3 பேருக்கு பாத்தீங்கன்னா 333 கிராம் அப்ராக்சிமேட்டா கிடைக்குது. ஸோ 333 × 3 போட்டீங்கன்னா என்ன வரும்னா 999 கிராம்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் 1000 கிராம்ஸ் வந்துடும். 1000 கிராம் வந்துடும் இது. ஸோ 1 கிலோ இதுவே வந்துடும். ஸோ இவங்க 3 பேருக்குமே நிறைய கிடைக்குது. ஆனா இவங்க தான் இருக்கிறதே அதிகம். இப்போ இந்த லாஸ்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா என்னதுன்னா, கடைசியா ஒரே ஒரு கேக் தான் இருக்கு. இவங்க மாமாவோட கேக்கு. அதை என்ன பண்றாங்க, 4 கட் பண்றாங்க. ஏன்னா இவங்க 4 பேருக்கு ஈக்குவலா கிடைக்கணும்ல. ஸோ 4 கட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ மொத்தம் 4 பீஸ் இருக்கு. அதுல ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம், 1/4 எழுதலாம். 1/4 ஆஃப் த என்டையர் கேக் ஈச். இந்த ஒரிஜினல் ஃபேமிலிக்கு வந்து 1/4 தான் கிடைக்குது. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 கிராம் கிடைக்குது. இவங்களுக்கு 333 கிராம் கிடைக்குது. இவங்களுக்கு ஒரு 250 கிராம் தான் கிடைக்குது. 250 கிராம் தான் கிடைக்குது. அதை நீங்க 1/4 ஆஃப் த என்டையர் கேக் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எப்படி 1/4 வருது? 1/4 எப்படி வருதுன்னா, மொத்தம் 1000 கிராம்ஸ் இருக்கு. 1/4 ஆஃப் த மொத்த 1000 கிராம்ஸ் இருக்கு. நீங்க டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா யூ வில் கெட் 250 கிராம்ஸ். மொத்த 1000 கிராம்ஸ் இருக்கு. இஃப் யூ டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா யூ வில் கெட் 500 கிராம்ஸ். ஸோ 1 கிலோ கேக் இருக்கு, அது 2 கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈச் கெட்ஸ் 500 கிராம்ஸ். 1 கிலோ கேக் இருக்கு, அது நீங்க 3 கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈச் கெட்ஸ் 333.33 கிராம்ஸ் வரும். நான் 333 கிராம்ஸ் சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் குழப்பக்கூடாது. டெசிமல்ஸ் இப்ப சொல்ல தேவையில்லைன்றதுக்காக நான் அப்படி சொல்றேன். தேர்ட் சிச்சுவேஷன்ல என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா கடைசியா ஒரே ஒரு கேக் இருக்கு. நீங்க 4 கட் பண்றீங்க. 4 கட் பண்றீங்கன்னா ஈச் கெட்ஸ் 1/4 ஆஃப் த என்டையர் கேக். என்டையர் கேக்கோட வெயிட் எவ்வளோ? 1 கிலோ. ஸோ 1 கிலோ டிவைட் பை 4 என்ன வரும்? 250 கிராம்ஸ் தான் வரும். இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதையும் இங்க கொடுத்துருக்கான் பாருங்களா. இப்போ கேக்கை நீங்க ரெக்டாங்கிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள நீங்க 2 கட் பண்ணி ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறீங்க. ஒரு ஃப்ரெண்டு இப்படி இருக்காங்க, இன்னொரு ஃப்ரெண்டு இப்படி இருக்கான். ஸோ ஈச் கெட்ஸ் 500 கிராம்ஸ். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கேக்கு 3 கட் பண்றீங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு கிடைக்குது, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு கிடைக்குது, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு கிடைக்குது. ஸோ 1000 கிலோ 1 கிலோ கேக்கை நீங்க 3 கட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் ஆளுக்கு? அப்ராக்சிமேட்டா 333 கிராம்ஸ் வரும் ஆளுக்கு. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1 கிலோ கேக்கை நீங்க 4 கட் பண்றீங்க. ஸோ ஈச் கெட்ஸ் ஒன்லி 250 கிராம்ஸ். ஸோ இப்போ இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஈச் இண்டிவிஜுவல் பீஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இருக்கலே கம்மி. அதாவது அந்த கேக் வாங்கின அந்த ஒரிஜினல் ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா கிடைக்குது. ஒரிஜினல் ஃபேமிலி ரிஸ்கா கேக்கோட ஓனரே இவங்க தான். இவங்க கெஸ்ட். ஆக்சுவலி இவங்களும் கெஸ்ட், இவங்களும் கெஸ்ட். ஆனா இவங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஒரிஜினல் ஃபேமிலி அதாவது ஹோஸ்டுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்குது. இவங்க தான் ஹோஸ்ட்னா அவங்க தான் ஸ்பான்சர் பண்றாங்க பார்ட்டியை. இவங்கலாம் கெஸ்ட். இவங்க 2 பேரும் கெஸ்ட். ஓகேவா? கெஸ்ட். இவங்களும் கெஸ்ட். ஹோஸ்டுக்கு தான் இருக்கலே கம்மியா கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு வெறும் 1/4 ஒரு பெரிய கேக்கை 4 கட் பண்ணி ஆளுக்கு எடுத்துக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய கேக்கை 2 கட் பண்ணி ஆளுக்கு எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு அதனால இவங்களுக்கு 500 கிராம் கிடைக்குது ஆளுக்கு. So 500 grams for the first 2 guests. For the first 2 guests. கெஸ்ட்னா ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கேக் எடுத்துட்டு 3 கட் பண்ணி மறுபடியும் அடுத்த 3 ஃப்ரெண்டும் சாப்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 333 கிராம்ஸ் கிடைக்குது. 333 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டா. அப்புறம் கடைசியில இவங்களுக்கு வெறும் 250 கிராம்ஸ் தான் கிடைக்குது. வெறும் 250 கிராம்ஸ் தான். இதுவும் அதிகம் தான், ரொம்ப கம்மி இல்லை. பட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். 500 கிராம்ஸையும் 333 கிராம்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 250 கிராம்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபிராக்ஷன்ஸ் இன்ட்ரோ எவ்வளவுதான்.
நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம், ரெகக்னைஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ், கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான், உங்க புக்ல இல்லாது. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம், இது எல்லாமே பார்த்துட்டோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பார்த்தோம்னா ரீகேப்பும் பார்த்துட்டோம். பேசிக்கா ஃபிராக்ஷன்ஸோட ஐடியா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம ரெகக்னைஸ் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 7 கொஸ்டின் போடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.